ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காந்த சக்தி இருந்தால் இந்த குணங்கள் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய சில குணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக காந்த சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. முதல் காந்த சக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது பிராண சக்தியும் நம்ம நினச்சிக்கலாம், எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். ஏன்னா இந்த காந்த சக்தி தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மனிதனுக்கு இந்த காந்த சக்தி இருந்ததுன்னா அவன் அபரிவிதமான ஆற்றல் கொண்ட மனிதனாக அவன் இருக்கிறான். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த காந்த சக்தி நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு வித்தை காமிப்பாங்க நிறைய இடத்துல. ஆனால் அந்த குணம் தான் இங்கே இம்பார்ட்டண்ட். அந்த குணத்தை வச்சு இந்த மனிதனுக்கு காந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு மனுஷனுக்கு காந்த சக்தி அதிகமாக இருந்தால் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவான். இதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். அடுத்தது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய குணநலத்தில் அவன் எங்கே போனாலும் தனியாக தெரிவான். அவன் உடல் அமைப்பாக இருந்தாலும் சரி, அவனுடைய மன அமைப்பு எப்படியா இருந்தாலும் சரி, அவன் தனியாக தெரிவான். எந்த இடத்துல போனாலும் தனித்தன்மையும் இருக்கும். தன்னுடைய தனியாக துண்டா ஒரு 10 பேர் 20 பேர் நின்னா கூட அவன் ஒரு தனியாக எல்லாராலையும் ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக அவன் இருப்பான். யாருன்னா காந்த சக்தி உடையவர். அடுத்தது, ஒரு காந்த சக்தி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மூணாவது, அதாவது அவங்க பேசுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இந்த குணம் அவங்கக்கிட்ட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காந்த சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க மனம் எப்போதும் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயங்கள்லையும் குறை நிறைகள் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயம் அவங்க பார்வையில் பார்த்தாலும் சரி, உணர்ந்தாலும் சரி, அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. அடுத்த ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான குணம், ஸ்பெஷலிஸ்ட். எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவாங்க. எல்லா உயிர்கள்லையும் இறைவன் இருக்கிறதாக அவங்க உணர்வாங்க. அப்படி உணர்றவங்க எல்லாரும் அதிக காந்த சக்தி உடையவர்கள். அதுக்கு பிறகு அதிக காந்த சக்தி உடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுடைய கண் பார்வையோ அல்லது உடல் அமைப்போ ஏதாவது ஒரு வகையில் அவங்கக்கிட்ட ஒரு வசீகரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் அசிங்கமாக இருக்கீங்க, நான் கருப்பாக இருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், நம்ம அப்படி ஃபீல் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப வெள்ளையாக இருக்கேன், இல்லை எப்படியோ இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஏதோ ஒரு இடத்துல, நம்முடைய உடல் உறுப்பில் ஏதாவது ஒரு இடத்துல, கண்ணோ காது மூக்காது ஏதோ ஒன்று, கைகளோ ஏதாவது ஒரு இடத்துல வசீகரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மூலயமா மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான காரண காரியங்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த காந்த சக்தி அதிகமாக கொண்ட மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணங்கள். அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்த சக்தியை கொண்டவன் அதிகமாக பேச மாட்டாங்க, ரொம்ப குறைவாக தான் பேசுவாங்க. எல்லார்கிட்டையும் அவங்க அதிகமாக ஈடுபட மாட்டாங்க கூட. அப்புறம் காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆழ் மனதை, அந்த மனதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப டஃப். காரணம் என்னென்னா, அவங்களுடைய மனம் ரொம்ப அப்பாற்பட்ட நிலையில் இயங்குறதுனால அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது இப்போ எல்லாரும் கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கஷ்டப்படுவோம் தானே, அதனால் அவங்க கஷ்டமாக இருக்கும்போது கஷ்டப்படுறதுக்கான மனநிலையிலே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க சிரிப்பாங்க, ஒரு சாதாரண மனநிலையில் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன, காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய குணநலத்தை பெற்றவங்க. இப்போ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ காந்த சக்தியை இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு பசி எடுக்காதான். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார். அவர் மலை பிரசங்கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் நிறைய பேர் அவர் கூட்டத்தில் அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பேச்சில் எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாரும் பேசுகிறத இவரும் கவனிக்கிறாரு, எல்லாம் தெரியுதாங்க. இவரும் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க, கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 3 நாள், 3 days கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் யாருக்குமே பசியே இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட் பேசுனதுனால. அவரே புரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்குது, ஏதாவது ஃபுட்டு கிட்ட இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து அதுக்கு பிறகு மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பசியை சரி பண்ணுறாரு. அப்போ ஒரு காந்த சக்தி உடையவர் பேசும்போது பசி இருக்காது. எதுக்கு இதை சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, காந்த சக்தி உடையவர்கள் இப்படி தான் அவங்கக்கிட்ட செயல்படுவாங்க. இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குணம். அப்புறம் காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னென்னா,
அவங்கக்கிட்ட ஒரு பெக்யூலியர் கேரக்டர் இருக்கும். அதாவது இது வரைக்கும் யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு குணாதிசயம், விசேஷ குணாதிசயம் அவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலாக அந்த குணாதிசயத்தை கொண்ட மனிதர்கள் அதிகம் பேர் இருக்க மாட்டாங்க. அதே அதிகம் பேர்னு என்ன சொல்கிறதுனா, யாருமே இருக்க மாட்டாங்க வச்சுங்களேன். இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி பேர் இருந்தால் அவங்க மட்டும் தனியாக தெரிவாங்க. இதுதான் ஒரு காந்த சக்தியை கொண்ட மனிதர்களுடைய குணம். இந்த மாதிரி குணம் உங்ககிட்ட இருந்தால் உண்மையாகவே உங்ககிட்டையும் காந்த சக்தி இருக்குது. காந்த சக்தி பயிற்சி பண்ணி வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிறக்கும் போதே உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இந்த மாதிரி குணநலங்கள் உங்களுக்கு இருந்தால் காந்த சக்தியை நீங்கள் ஏற்கனவே பெற்று இருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு சின்ன சின்ன பயிற்சிகள் ஏதாவது உங்களுக்கு செய்ய மன ஒருமைப்பாட்டு பயிற்சியை செய்ய இன்னும் காந்த சக்தி அதிகமாகும். எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட், கிருஷ்ணர், மகாவதார் பாபாஜி, இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். உங்களாம் அதிக காந்த சக்தியை கொண்ட மனிதர்கள் கூட. ஸோ அந்த மாதிரி விசேஷ தன்மையில் நீங்களும் வர முடியும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி.